ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ புதுசா சென்னையில லேண்டும் வீடும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 5வது நிமிஷத்துல நம்ம சைட்டுங்க. அதுவும் ஆன் ரோட்டு மேல இருக்க ஒரு சைட். மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல சைட் இருந்தா அங்க என்ன ரேட் வரும்? ஆவரேஜா ஒரு 5000 6000 வருமா? அதோட பாதி விலையில இங்க பிளாட் கிடைச்சா, அதுவும் ப்ராப்பரான கேட்டட் கம்யூனிட்டில பிளாட் கிடைச்சா, அதான் புக்கிங் மேடம் ஓடிட்டு இருக்கு. 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கம்யூனிட்டி உள்ள 40-50 பிளாட்டுக்கு மேல ப்ரீ லான்ச்சிங்லயே புக் ஆயிருச்சு. இந்த சைட்டை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சைட் எல்லாம் விட்டா திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுங்க. பாருங்க, ஆன் ரோட்டு மேல, ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேல இருக்கிற ஒரு தரமான 10 ஏக்கர் மெகா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். 10 ஏக்கருங்க. டோட்டலா உள்ள 200க்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் ஆல்ரெடி. ஆனா 40-50 பிளாட்டுக்கு மேல புக்கிங் ஆகி அதுல சில பிளாட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆகி முடிஞ்சதுங்க. உள்ள மெகா பார்க் ஏரியா 2 இருக்கு. 40 அடி 30 அடி 33 அடி அகலமான தார் சாலைகள், ஸ்ட்ரீட் லைட்டு, ஃபுல்லி சரௌண்டட் பை காம்பவுண்ட். முக்கியமா ப்ராஜெக்ட் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவோட வருது. கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட். எந்த பேங்க்ல வேணாலும் லோனும் போகலாம். முக்கியமா இந்த ஏரியால குடி தண்ணி அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்டேட் ஹைவேஸ் மேல எங்கேயுமே இந்த ரேட்டுக்கெல்லாம் பிளாட்டுகள் கொடுக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான பிரைஸுங்க இது. இந்த லேஅவுட்டோட பார்க் ஏரியா ஒண்ணுங்க. இதே மாதிரியான பார்க் ஏரியா ஃப்ரண்ட்லயும் பெருசா இருக்கு. இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம பூந்தமல்லியில ரொம்ப ஸ்பீடா மெட்ரோக்கான பணிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து கரெக்டா ஒரு 5 to 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். நம்ம பூந்தமல்லியில கரெக்டா திருமணைசையில தான் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குங்க. சென்னையில லேண்ட் வீடு தேடுற மக்கள் நிறைய பேர் பூந்தமல்லி சைடு, திருமணைசை சைட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க டிமாண்ட் பயங்கரமா கூடிருச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்னொன்னா நான் சொல்றேன். இப்போ நம்ம சைட் அப்ரோச் பார்த்துப்போம். பூந்தமல்லி டு திருவள்ளூர் போற இந்த ஸ்டேட் ஹைவேஸ் மேல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ப்ராப்பரா திருமணைசையில ஆன் ரோட்டு மேல இருக்கிற ஒரே கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இதுதான் கூட சொல்லலாம். இந்த ரேட்டுக்கு இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இதுதான் கூட சொல்லலாம். அப்படி என்னப்பா ரேட் அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்க டெவலப்மெண்ட்ஸ் பத்தி நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸ் மாதிரியே பெருசா பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்க இந்த குத்தம்பாக்கம் டெர்மினஸ் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 minutes கனெக்டபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸை விட மிக பிரம்மாண்டமா குத்தம்பாக்கம் டெர்மினஸ் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட் டெர்மினஸா உருமாறிட்டு இருக்குங்க. இவ்வளவு பெரிய டெர்மினஸ் நம்ம சைட்ல இருந்து வெறும் 20 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கோயம்பேடு நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் டிரைவிங் டிஸ்டன்ஸ். திருமணைசை பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், பூந்தமல்லி பஸ் டிப்போவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சைட்டுக்கு பக்கம் தாங்க. ஸோ கனெக்டபிள் எல்லாமே ரொம்பவே ஈஸிங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு மெகா அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, பூந்தமல்லியில மெட்ரோ ஸ்டேஷன் வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கட்டி முடிச்சா இங்க இருந்து கரெக்டா 10 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். எப்பவுமே மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு இடத்துல வருதுன்னா அந்த லொகேஷன்ல லேண்டோட ரேட் பயங்கரமா கூடிரும். அதனாலதான் எப்பவுமே மக்கள் அது மாதிரியான டெவலப்மெண்ட் சார்ந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, நம்ம திருமணைசையில சிப்காட் இருக்குங்க. இது ஏகப்பட்ட பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பூந்தமல்லி டு திருவள்ளூர் போற ரோட்ல திருமணைசை ஃபுல்லாவுமே நிறைய கம்பெனிஸை பார்க்கலாம். இங்க தொழில் வாய்ப்பு அவ்வளோ கொட்டி கிடக்குதுங்க. இங்க திருமணைசையில சேட்டலைட் டவுன்ஷிப் கவர்மெண்டோட மெகா ப்ராஜெக்ட் இது வேற இங்க தான் இந்த லொகேஷன்லாம் வரப்போகுது. அதனால இன்னும் ரேட்டு கூடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம். ஸோ நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த ஜோன்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ரேட்டு நல்லா அப்ரிஷியேட் ஆகும். இன்னும் உங்களுக்கு மெட்ரோலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பயங்கர ஸ்பீட் ஆயிராங்க ரேட்டு. அது மட்டும் இல்லாம இங்க இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்கு, குயின்ஸ்லேண்ட் இருக்கு. இதெல்லாம் பக்கத்தில் இருக்க என்டர்டைன்மெண்ட் ஜோன்ஸாக நீங்கள் கருதலாம். முக்கியமாக நம்ம சைட்டுக்குள்ளேயே 2 பெரிய பார்க் ஏரியா இருக்குங்க. ஸோ ஈவினிங் டைமில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு சூப்பரான மெகா சைஸ் பார்க்கே இங்கே இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இங்கே நிறைய இருக்குது. சென்னை பப்ளிக் ஸ்கூலை பார்க்கலாம், ஸ்பார்டன் ஸ்கூலு, காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. முக்கியமாக பனிமலர் காலேஜ் இங்கே ஹைவேஸ் மேலேயே வரும் உங்களுக்கு. சாஸ்திரா காலேஜ் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபுல்லாமே நல்ல பிராண்டடான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸுங்க. ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு இந்த ஜோனில் பஞ்சமே இருக்காது உங்களுக்கு. ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சைட்டுக்குள்ளே இன்வெஸ்டர் மட்டும் உள்ள வராமல் உடனே நீங்கள் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஆல்ரெடி வாங்கினவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடனே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அதில் 4-5 பேர் போர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? சரி, இந்த லொகேஷன்ல இருக்க நிறைய அட்வான்டேஜை கவர் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருக்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கவர் பண்ணியாச்சு. இப்போ ரேட் பாட்டுக்கு வருவோம். இந்த ஜோன்ல இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ரேட்டுங்க. இந்த ஜோன்ல குறைஞ்சபட்ச ரேட்டா மற்ற லே அவுட்லாம் சொல்ற ரேட்டு 3500 4000, அதிகபட்ச ரேட்டு 5500 6000. ஆனா இந்த லே அவுட்டோட ரேட் என்ன தெரியுமா? வெறும் 2570 ரூபா மட்டுமே. உண்மையிலேயே இந்த ரேட் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய கேரட் கமிட்டி, ஸ்டேட் ஹைவேஸ் மேல இருக்க கேரட் கமிட்டி பூந்தமல்லியில திருமணைசையில இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் ஆனா ஒரு விஷயம், இது குறுகிய காலகட்ட சலுகை மட்டுமே. ப்ரீ லான்ச்சிங் ரேட் மட்டும்தான் இது. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஸ்கொயர் ஃபீட் ரேட் 200-300 ரூபாய் ஏறும். அது மாற்றமே இல்லை. அதனால ப்ராயரா முன்னாடியே வந்து பாருங்க. கண்டிப்பா சைட் உங்களுக்கு பிடிக்கும், கன்வின்சிங்கா இருக்கும்.
ஏங்க உங்க கையில ஒரு 25 lakhs இருந்தா போதுங்க, ஜம்முன்னு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கலாம். 600 700 இல்ல, 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டையே ஜஸ்ட் உங்களோட 25 lakh உள்ள வாங்கிட முடியும். அவ்வளவுதான் விஷயம். சோ டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் டெர்மினஸ் பக்கத்துல இருக்கு, மெட்ரோ பக்கத்துல இருக்கு. வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? தொழில் வாய்ப்புக்கு ஏகப்பட்டது இருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கொக்கோ கோலா கம்பெனி ஒன்று. இது மட்டும் இல்லாம திருமலைசையில சிப்காட்டும் இருக்கு. சோ வந்து பாருங்க, இந்த லொகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2570 ரூபா மட்டுமே. 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தீங்கன்னா வெறும் 25,70,000 மட்டும்தான் வரும். வந்து பாருங்க, சைட் கண்டிப்பா பிடிக்கும். ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். until then bye from GS.